இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா டூ வைல் லூப். இந்த வைல் லூப்புக்கும் டூ வைல் லூப்புக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்னா ஒன்றும் கிடையாது. பட் மேஜராக ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வைல் லூப் இருந்துருங்களா, இது வைல் லூப்போட சின்டாக்ஸ். இங்கே எக்ஸ்பிரஷன், ஓகே, ஓப்பன் பிரேசிஸ், க்ளோஸ் பிரேசிஸ், இங்கே லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதே உங்களுக்கு do while loopோட சின்டாக்ஸ் இங்கே பார்க்கலாமா? do is a keyword, ஓகே, இங்கே loop statement and here is a while. இங்கே தான் while and இங்கே உங்களுக்கு expression ஒரு செமிகோலன். ஓகே, இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்ட் whileல கொடுக்கும்போது செமிகோலன் கொடுத்துறாதீங்க. ஓகே, இட் வில் பி ரிப்பீட்டட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த செமிகோலன் இங்கே while லூப்பில் கண்டிப்பாக சின்டாக்ஸில் இருக்கணும். ஓகே, இது செமிகோலன். இது ரெண்டுத்துக்கு நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க? ஓகே, என்ன சார், இது வந்து பார்த்தீங்கன்னா while வந்து ஸ்டார்டிங்லேயே கண்டிஷன் செக் பண்ணுது, இது எண்டில் தான் கண்டிஷன் செக் பண்ணுது. குட், ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் என்ட்ரி லூப். இது என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து என்ட்ரி லூப். என்ட்ரி லூப்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஓகே கண்டிஷன் செக் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரி லூப். இது என்ன பண்ணுறீங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸிட் லூப். ஓகே ஓகே, லூப் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முடியும் போது தான், ஸ்டேட்மெண்ட் இன்சைட் லூப் முடியும் போது தான் உங்களுக்கு கண்டிஷனை செக் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸிட் லூப். ஓகே, இதுக்கு தவிர ஓகே இந்த லூப் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகிறது உறுதி கிடையாது. ஓகே, வைல் லூப்பில் ஏன்னா எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு ஃபால்ஸ் வந்துருச்சுன்னா, ஃபஸ்ட் டைமும் உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்பிரஷன் உங்களால் கண்டிப்பாக வந்து உங்களால் இதுக்குள்ளே வந்து உங்களால் ரன் பண்ணவே முடியாது. பட் டூ வைல் அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் ஒன் டைம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ரொம்ப முக்கியமானது. அட்லீஸ்ட் ஒன் டைம் உங்களுக்கு லூப் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகிடும், எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, இன்சைட் லூப் ஸ்டேட்மெண்ட், இன்சைட் லூப் இருக்கு இல்லைங்களா? ஓகே, இன்சைட் லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணல, கண்டிஷன் செக் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக வரும். லூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிரஸ் செக் பண்ணிவிட்டு அண்ட் இட் வில் பி எக்ஸிட் ஆர் அகைன் இட் கோ டு த பிகினிங் என்னத்தை முடிவு பண்ணும். திஸ் இஸ் அ ரூல். புரியுதுங்களா? ஸோ அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ் வைல் லூப்புக்கும் டூ வைல் லூப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒன் டைம் it will the statement inside the loop will be get executed. okay so இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, okay so the things will be get here and ஒரு டிக்ளேர் பண்ணலாமா? ஓகே, integer, ஓகே, loop statement c ஒரு கவுண்டர் c வச்சுக்கலாம். do okay do okay while okay then c is greater than ஓகே நம்ம ஒரு 10 வச்சுக்கலாங்களா? c is greater than 10. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே c ஏ 0ன்னு கொடுக்க போகிறேன். ஓகே, c கண்டிப்பாக 0வோட கிரேட்டர் கிடையாது. ஓகே, print f ஓகே /n I will print at least one time. ஓகே, என்ன சொல்லியிருக்கேன், it will print at least one time. கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் நமக்கு இது பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் தான். அண்ட் இங்கே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0 இஸ் கிரேட்டர் தென் 10 கண்டிஷன் அது உங்களுக்கு இது ஃபால்ஸ் தான். பட் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, டூ வைல் லூப்பில் போட்டதுனால உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஜஸ்ட் லிசன் ஹியர். ஓகே, தெரியுதுங்களா? ஐ வில் பிரிண்ட் அட்லீஸ்ட் ஒன் டைம். ஓகே, ஒன் டைம் நம்ம கண்டிப்பாக பண்ணி பார்க்க முடியும். ஜஸ்ட் லிசன் ஹியர். புரியுதுங்களா? பட் இதே கண்டிஷனை நீங்கள் வைல் லூப்பில் கொடுத்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. இப்போ இதே வைல் லூப்பில் மாற்றணும் பாருங்கள். c is greater than 10. ஓகே, ஸோ now I can change. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கும் அது எதாவது வரப்போகுது, பட் ஃபால்ஸ் ஆக போகுது. பட் உங்களால் ஒன் டைம் பிரிண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே இங்கே பிரிண்ட் ஆகலை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. திஸ் இஸ் என்ட்ரி லூப் அண்ட் எக்ஸிட் லூப். ஸோ டூ வைல் லூப் என்ன ஆகும், அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் உங்களுக்கு என்ன பண்ணும், ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, லூப்புக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.